ஓகே. இல்ல வந்து பக்கத்துல யாரன்னா வந்து ட்ரெயின் பண்ண நான் ஜிம் ட்ரெய்னர் ஆக போறேன் அப்படிங்குவேன். இல்ல ஒரு ஒரு உசேன் போல்ட் ஓடுறாருன்னா நான் ஸ்பிரிண்டர் ஆக அத்லீட்டா. போறேன். சடனா ஒரு ஒரு சீசன்ல நான் கிரிக்கெட்டர் ஆகணும்லாம் நான் இருந்திருக்கேன். ஒரு பாயிண்ட்ல வந்து அடம் பிடி நான் ஆக்சுவலி ஃபுட்பால் தான் ஆடிட்டு இருந்தேன் ம். ஸ்கூல்ல. பட் ஒரு பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சிச்சு கிரிக்கெட்ல வந்துட்டு கொஞ்சம் மாஸ் அதிகமா இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சு. எனக்கு கிரிக்கெட் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அடம் புடிச்சு வீட்ல கிட் பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அதுக்கு வந்துட்டு ஒரு செலவு வச்சேன். வீட்ல கேட்டு அழுது கிழுது வாங்கிட்டேன். கிட் பேக் எல்லாம் வாங்குனேன். எனக்கு ஷூ சைஸ கரெக்ட்டா வாங்கணும்னு தெரியல. ஷூ சைஸ் ஒரு சைஸ் கம்மி வாங்கிட்டு போயிட்டேன். அன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே நான் என்டர் ஆகுறது. போய் ஒரு நிக்கிறேன் 5 நிமிஷத்துல கால்லாம் வலிக்குது. இப்போ வந்து அந்த ஷூ சைஸ் தப்புன்னா வீட்ல என்ன செருப்பால அடிப்பாங்க. அதான் சொல்றேன் அவசரப்படாத அப்படின்னு சொல்லி. ஸோ இல்ல அதுல தான் போய் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அதே ஷூவ போட்டு 2 சைஸ் கம்மி வாங்கிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் சைஸ் வந்து 12ன்னா நான் வாங்கின ஷூ சைஸ் 9.5 10 வாங்கினேன். ஸோ கால் இப்படி இருந்தது உள்ள. ஸோ அதுலயே போய் ஒரு கிரிக்கெட் ஆடினேன். கிரிக்கெட் ஆடின பிறகு தான் முடிச்சுட்டு ஷூவ கழட்டி பார்த்தா கால்லாம் ரெட்டா இருந்தது. அப்புறம் இது ஏன் நமக்கு இந்த ஸ்போர்ட் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். அப்படின்னு நம்ம சொல்லி ஃபுட்பாலே ஃபுட்பாலே போயிடுவோம் பழையபடி. போயிடலாம். ஒரே நாள் தான் போனேன் கிரிக்கெட் ட்ரெய்னிங்க்கு. அதுக்கப்புறம் போனேன்.